ஹலோ விவர்ஸ், பூமியை விட சந்திரன் அளவுல பெரிதா இருந்திருந்தா பூமி என்ன மாற்றங்களை சந்திச்சிருக்கும்? இந்த கேள்விக்கு விட தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சந்திரனும் பூமியும் ஒரே அமைப்புல காணப்படுது. பூமியோட ஈர்ப்பு விசை சந்திரனையும் சந்திரனோட ஈர்ப்பு விசை பூமியையும் பாதிக்குது. இது எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, சந்திரனோட சுற்றளவு சுமார் 6787 மைல்களாக இருக்கு. இது பூமியோட சுற்றளவுல காப்பங்கா காணப்படுது. சந்திரனோட நிறை உட்பட ஏதாவது ஒன்றுல சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டால் கூட அதனால பூமி மேல ஏற்படுற விளைவு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உதாரணமா, பூமியோட சாய்வு 22.1 இருந்து 24.5 பாகை வரைக்கும் மாறுபடும். பூமியோட இந்த சாய்வு சந்திரனால ஓரளவுக்கு நிலைப்படுத்தப்படுது. பட் சந்திரன் பூமியை விட பெரிதா இருந்தா இந்த சாய்வு முழுவதுமா மாறுபடும். செவ்வாய்க்கோள் அதன் அச்சில இருந்து அதிகமான நேரம் நிலையற்ற தன்மையில காணப்படுது. இதற்கான காரணம், செவ்வாய் கிரகத்துக்கு சிறிய 2 துணைக்கோள் மட்டும்தான் இருக்கு. பட் சந்திரன் பூமியோட சாய்வை நிலைநிறுத்துற அளவுல பெரிதா இருக்கு. சந்திரன் பூமியை விட பெரிதா இருந்தா என்ன ஆகும்? சந்திரன் பூமியை விட பெரிதா இருந்தா பூமி ஒரு துணைக்கோளாக மாறும். இதனால சந்திரன் நம்ம சூரிய குடும்பத்துல காணப்படுற 8 கோள்கள்ல ஒன்னா மாறிடும். ஏன்னா ஈர்ப்பு விசைப்படி பூமி சந்திரனை சுற்றி வர ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், பூமி துணைக்கோளா மாறினா உயிரினங்கள் வாழ முடியுமாண்டு. பட் அப்படி நினைக்கீங்கன்னா இந்த வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க. அதுக்கு முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சோலார் சிஸ்டத்துல துணைக்கோள்கள்ல உயிர்கள் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா காணப்படுது. நம்ம சனி கிரகத்தோட துணைக்கோளான என்செலடஸ்ல நீர் காணப்படுது. இது அங்க நுண்ணுயிர்கள் வாழ்றதுக்கான வாய்ப்பா இருக்கலாம்ன்றதுக்கான ஆதாரம் இருக்கு. சந்திரன் பூமியை விட பெரிதா இருந்திருந்தா சந்திரனோட அதிகமான ஈர்ப்பு விசையினால பூமியில மிகப்பெரிய கடல் அலைகள் ஏற்பட்டிருக்கும். இதற்கான காரணம், சந்திரனோட ஈர்ப்பு விசை கடல் நீரை அதன் நோக்கி இழுக்கிறது தான் காரணம். பூமி ஒரு துணைக்கோளாக மாறிச்சுன்னா அது சந்திரனோட டைட்டலி லாக்ட் என்ற நிலை அடைஞ்சிரும். அதாவது இப்ப நம்ம சந்திரனோட ஒரு பக்கத்தை மட்டும் பாக்குற மாதிரி பூமி மாறிடும். இதனால பூமியோட நாட்கள் மாதங்கள் ஒரே மாதிரி மாற்றம் அடைகிறதுனால பருவநிலை மாற்றங்கள் கடுமையாக மாற்றம் அடையும். இதனால பூமியில இருக்க உயிரினங்கள் அழிஞ்சு போறதுக்கான சான்சஸ் அதிகம். சந்திரன் நம்ம பூமியை 15 நாட்கள் வரைக்கும் சூரிய ஒளி படாம மறைக்கும். இதனால தாவரங்கள்ல ஒளிச்சேர்க்கை ஏற்படாதனால சுற்றுச்சூழல் அமைப்பு மொத்தம் அழிஞ்சு போகும். ஆர்டிக் வட்டத்துல 6 மாதங்கள் சூரிய ஒளி இல்லாம உயிரினங்கள் வாழுது. அதே மாதிரி பூமியோட நடுவரை கோட்டு பகுதிகளும் ஆர்டிக் போல குளிரானதாக மாறும். இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye.